வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் நடிச்சு ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற கூலி. ஸோ இந்த கூலி திரைப்படத்தோட ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தோட டைட்டில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 100 டேஸ் ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த கூலி திரைப்படத்துக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணிக்கிற இந்த வீடியோ அண்ட் படத்துக்காக ரிலீஸ் பண்ண போஸ்டர்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த படத்தோட கதை வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி ஒன்று இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அந்த தியரிலாம் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி இதில் பார்க்க போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு கிடையாது, எல்லாமே வந்து தியரி தான். ஸோ சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தில் ஆக்டர் சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ராஜசேகர் அப்படிங்கிற கேரக்டர்ல படத்தில் வர போறாரு. ஸோ இந்த கூலி திரைப்படத்திலிருந்து ரிலீஸ் பண்ண ஒரு மேக்கிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு போவார். அண்ட் அந்த இடத்துல பார்த்தா சத்யராஜுமே இருப்பார். ஸோ சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் உட்கார வச்சு என்னமோ பேசிட்டு இருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி சத்யராஜுக்கு ரிலீஸ் பண்ண அந்த கேரக்டர் போஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்துட்டு கையில ஒரு ஒயர் ஒன்று வச்சிருக்கிற மாதிரி காமிக்கப்படும். அண்ட் அதே மாதிரி இப்போ அவர் இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப் மாதிரி தான் தெரியுது. ஸோ மேபி இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டா வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்டா தியரி வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த சீன்ல வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபைட் சீனுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே இடத்துல தான் சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல நிக்கிற மாதிரி ஒரு கட்டமே வச்சிருக்காங்க. ஸோ மேபி இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபைட் சீன் அதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஸோ சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல சயின்டிஸ்டா வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது போக சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் ப்ளே பண்ண போறாரு. ஸோ இந்த படத்துக்காக ரிலீஸ் பண்ண அந்த கண்டக்டர்ஸ் ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் கேரக்டருமே பேக் சைட்ல காமிச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி சத்யராஜுமே பேக் சைட்ல காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அப்ப கண்டிப்பா அவருக்கு ஒரு வெயிட்டான கேரக்டர்ஸ் படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லோகேஷோட திரைப்படங்கள்ல எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த லியோ திரைப்படத்துல மட்டும் தான் கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. ஹாரோல் தாஸ், ஆண்டனி தாஸ் ரெண்டு பேர் தான் கேரக்டர் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கும். அண்ட் அகைன் இந்த கூலி திரைப்படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் கேஸ்ட். ஸோ எல்லாரும் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு, படத்துல எப்படி எல்லாம் வர போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேக்கிங் வீடியோல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஒரு இடத்துல இருந்து போவார். பெரிய பில்டிங்ல இருந்து வெளியே போற மாதிரி காமிக்கும். அண்ட் போயிட்டு ஒரு கடல் பக்கத்துல பார்த்தீங்கன்னா சோகமா நின்றுருப்பார். ஸோ மேபி இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் யாருக்கிட்டாச்சும் ஹெல்ப் கேட்க போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். யாராச்சும் ரிலேஷன்ட்டா போய் ஹெல்ப் கேட்டிருக்கலாம், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாம போயிருக்கலாம். ஸோ அதனால சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சேடா நிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ என்ன ஹெல்ப்பா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திரைப்படத்துல ஆக்டர் ஸ்ருதிகாசன் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு மகள் கேட்டு தான் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு, நம்ம கூட சொல்லியிருக்கோம். ஸோ மேபி அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கலாம், மெடிக்கல் இஷ்யூவா இருக்கலாம், அல்லது வேற எதுவும் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அதுக்காக ரிலேஷன் அப்போ அவங்க ஹெல்ப் கேட்கற மாதிரி கூட இருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரி பெட்டிஷனே போயிட்டு இருக்கு. ஸோ அதாவது இந்த திரைப்படத்துடைய இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்துட்டு ஒரு ஹார்பருக்குள்ள போய் அங்க இருக்கிறவங்க அடிச்சு போட்டு அங்க இருக்கிற கோல்டு வந்து அபகரிச்சு வச்சுக்குவாரு. ஸோ அந்த கோல்டு அவர் எதுக்கு வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் மகளுக்காக வந்து அவர் கடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எப்பவுமே லோகேஷ் கனகராஜோட திரைப்படங்கள்ல அவர் டீசரா ரிலீஸ் பண்றது தான் படத்தோட இன்டர்வல் பிளாக்கா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா படத்தோட இன்டர்வல் பிளாக்கா இருக்க போகுது. ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவோட. ஸோ சூப்பர் ஸ்டார் அந்த இடத்த அபகரிச்சதுக்கு அப்புறமா நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவார். ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். ஸோ இந்த மாதிரி தான் படத்தோட இன்டர்வல் பிளாக் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தியரி வந்து போயிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தியரி தான், கன்ஃபார்ம்டெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறமா நாகார்ஜுனா சூப்பர் ஸ்டார் இந்த எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் படத்தோட கதையா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வில்லன் நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது அவர் பாஸ்ட்ல வந்து ஒரு கேங்ஸ்டர் இருந்தது அவருக்கு தெரிய வருது. ஸோ அந்த பாஸ்ட் போர்ஷன்ல தான் பார்த்தீங்கன்னா அது சிக்கடு வெச் சாங்கமே வரப்போகுது. ஸோ பாஸ்ட்ல பெரிய டானா இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மகளுக்காக தெரிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து நேற்று அவர் வாழ்க்கையை தொடங்குறாரு. அதுக்கப்புறமா அந்த மகளுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறமா காசுக்காக மறுபடியும் வந்து ஒரு டானா மாறுறாரு. ஸோ இந்த மாதிரி கதை காலத்துல தான் படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ஒரு ஹார்வர் பேக்ட்ராப் ஸ்டோரியா இருக்க போகுது, அல்லது கோல்டு சம்பந்தப்பட்ட ஒரு கதையா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கமே தியரிஸ்லாம் போயிட்டு இருக்கு. எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம்டு கிடையாது, எல்லாமே வந்து தியரி. படத்தோட கதை எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது படத்தோட ட்ரெய்லர் வந்தவோ அல்லது படம் பார்த்தாவோ தான் தெரிய வரும். ஸோ இந்த தியரிஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த படத்துக்காக ரிலீஸ் பண்ண அந்த மேக்கிங் வீடியோல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்துட்டு ஒரு கறி குடோன்ல இருக்கிற மாதிரி காமிக்கப்படும். ஸோ இந்த மேக்கிங் வீடியோ வந்த டைம்ல ஒரு பெரிய ரூம் மாதிரி இதை வச்சு போயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த சீன்ல வந்து மாஸ்டர் திரைப்படத்துல வர பவானியோட அந்த கனெக்ட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துட்டு இருந்துச்சு. மாஸ்டர் திரைப்படத்துல பவானியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கறி குடோன் தான் வச்சிருந்திருப்பேன். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூம் இருக்கும். ஸோ இதை தாண்டி பாஸ்ட் போர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு டிஏஜிங்குமே பண்ணியிருக்காரு. ஸோ டிஏஜிங் பண்ணதுக்கான போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் வீடியோல ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்ததா சிக்கட் வெப் சாங்காக பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த போஸ்டர் சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஒரு கார் மேல நிற்கிறாரு. ஸோ அந்த காரோடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா MDY 314 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் இருந்துச்சு. MDY அப்படிங்கிறது ஓல்டு மதர் ரெஜிஸ்டர்.
லொகேஷன். மேபி பாஸ்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நடக்கிற மாதிரி இருக்கலாம். மதுரைக்கு கூட ஒரு கேங்ஸ்டரா சூப்பர் ஸ்டார் இருக்கலாம். அண்ட் அடுத்ததா 100 டேஸ் ப்ரோமோ வீடியோல பார்த்தீங்கன்னா ஆக்டர் உபேந்திரா காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் அவர் வர சீன் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல இருந்து நிறைய பூலா தொங்குற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் வெப் சாங்லயுமே நிறைய பூலா இருக்கும். ஸோ மேபி அந்த சாங்ல உபேந்திரா அப்பறதுக்கான சான்ஸுமே இருக்கு. ஸோ மேபி பாஸ்ட் போர்ஷன்ல உபேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ சால்பின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்ட்ல சூப்பர் ஸ்டார் கூட இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வெறும் கெஸ் மட்டும். இது போக ஆக்டர் ஆமிர்கான் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல கேமியா பண்ணியிருக்காரு. படத்துல 15 நிமிஷம் அவர் கேமியா பண்ண போறாரு. ஆல்சோ படத்துல கிளைமேக்ஸ்ல தான் நான் கேமியா பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆமிர்கானே சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து இந்த திரைப்படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா வர போறாரா அல்லது வில்லன் கேரக்டர் பண்ண போறாரா அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து கிளியரா தெரியும். ஸோ ஒருவேளை வில்லனா வந்தாரு அப்படின்னு கண்டிப்பா கிளைமேக்ஸ்ல வந்து சூப்பர் ஸ்டாருக்கும் ஆமிர்கானுக்கும் ஒரு 5 சீக்வன்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னு அனிமல் திரைப்படத்துல வந்த மாதிரி எங்க அண்ணனை கொண்டு நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி பார்ட் 2 லீடு கொடுக்கறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. விக்ரம் திரைப்படத்துல ரோலக்ஸ் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி கேரக்டர்லாம் அமெரிக்கான வரதுக்குமே சான்ஸ் இருக்கு. ஆல்சோ ஏற்கனவே பார்த்த நியூஸ் வந்துச்சு கூலி திரைப்படத்துக்கு பார்ட் 2மே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த பார்ட் 2க்கான லீடர்ல தான் அமெரிக்கான் வர போறாரா அல்லது படத்துல வேற எதுவும் சீனுக்கு வர போறாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ படத்தை எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது படம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஓவராலா இந்த திரைப்படத்தை பத்தி போயிட்டு இருக்கிற ஒரு சில தியரிஸ் பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ இதை தாண்டி நீங்க எதுவும் இந்த படத்தை டீடைல் நோட் பண்ணீங்க அப்படின்னா அதை மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. ஸோ படத்துக்கான ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்தது படத்தோட செகண்ட் சிங்கிள் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த பாடல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேணுமென மட்டும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.